மதுரை தனியார் மழலையர் பள்ளியில் தண்ணீர் தொட்டியில் விழுந்த சிறுமி பலி, பள்ளியின் தாளாளர் மற்றும் 4 ஆசிரியர்கள் கைது. மதுரை கே நகர் பகுதியில் சுய இளம் மழலையர் பள்ளி என்ற தனியார் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இங்கு அந்த பகுதியைச் சார்ந்த ஏராளமான சிறுவர் சிறுமியர்கள் பயின்று வருகின்றனர். தற்போது 2025-26ஆம் ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. கோடைக்கால சிறப்பு வகுப்புகளும் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இன்று காலை ஒத்தக்கடை பகுதியைச் சேர்ந்த பள்ளியில் படிக்கும் ஆர்த்தா என்கிற 4 வயது சிறுமி பள்ளி வளாகத்தில் தனது நண்பர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்ததாக தெரிகிறது. அதன் அருகிலேயே தண்ணீர் தொட்டி திறந்திருந்ததாக கூறப்படுகிறது. ஆர்த்தா ஆபத்தை உணராமல் அதனருகில் விளையாடிக் கொண்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது. அப்போது எதிர்பாராத விதமாக தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்துள்ளார். இதனைக் கண்ட அங்கு விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்கள் பள்ளி ஆசிரியர்களிடம் தெரிவித்துள்ளனர். அதிர்ச்சியடைந்த ஆசிரியர்கள் வந்து பார்த்தபொழுது தொட்டி ஆழமாக இருந்ததாலும் தண்ணீர் நிரம்பியிருந்ததாலும் சிறுமியை மீட்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. உடனே தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. விரைந்து வந்த அவர்கள் துரிதமாக செயல்பட்டு 30 நிமிட போராட்டத்திற்கு பின் சிறுமியை மீட்டனர். தண்ணீரில் மூழ்கியதால் மயங்கிய நிலையில் இருந்த சிறுமி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிறிது நேரத்தில் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இது தொடர்பாக அண்ணாநகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து பள்ளி தாளாளர் திவ்யா மற்றும் 4 ஆசிரியர்களை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். தமிழகத்தில் தேர்வுகள் முடிந்து விடுமுறை விடப்பட்டுள்ள நிலையில் மேற்கண்ட பள்ளி விதிகளை மீறி செயல்பட்டதும் குழந்தை தண்ணீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்ததும் மதுரையில் பெற்றோர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து சம்பவ இடத்தில் நேரில் ஆய்வு மேற்கொண்ட வருவாய் கோட்டாட்சியர் ஷாலினி சம்பந்தப்பட்ட பள்ளிக்கு சீல் வைக்க உத்தரவிட்டார். உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.